பள்ளி மாணவ மாணவிகளின் காலை உணவு முறை. அதாவது இது இப்ப நம்ம சொல்ல போறது வந்து கவர்மெண்டோட அந்த காலை உணவு, இலவச உணவு அது சம்பந்தமான டீட்டெயில்லாம் நம்ம எதுவுமே சொல்ல போறதில்ல. அஹ் ஒரு குழந்தைய வந்து அவசர அவசரமா ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்து நடந்து போய் கூட்டிட்டு போறவங்களும் சரி, ஸ்கூலுக்கு ஆட்டோல கூட்டிட்டு போறவங்களும் சரி, அப்புறம் வந்து வேன்ல கூட்டிட்டு போறவங்களும் சரி, இவங்களுக்கான விஷயங்கள் தான் நம்ம சொல்ல போறோம். ஒரு பள்ளி மாணவனுக்கு வந்து உடல் ஆரோக்கியமோ உணவு பழக்கமோ நல்லா இருந்தாதான் அவன் கரெக்டா அவனுடைய கற்றல் சிந்தனை வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே வந்து முன்னாள் நாள் நைட்டு வந்து படுக்கிறப்ப வந்து நம்ம கூடயே தான் படுப்பாங்க. ஸோ படுக்கிறப்பே வந்து பக்கத்துல வந்து செல்போனை நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கப்ப கிட்டக்கையே பார்ப்பாங்க. ஸோ இப்படியே பார்த்து அவங்களுடைய தூங்குற முறை வந்து அப்படியே டிலே ஆகும். காலையில எந்திரிச்சு லேட்டா எந்திரிப்பாங்க. ஸோ லேட்டா எந்திரிச்சிட்டு வந்து என்னன்னா அவங்களுடைய தங்களுடைய கடமை, அதாவது என்னன்னா நீங்க சமைக்க போயிருவீங்க. ஸோ அப்பா வந்து குளிப்பாட்டுவாரு. ஸோ இல்ல பாட்டி அவங்க குளிப்பாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஸோ என்னன்னா பல்லு விளக்கிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறமேல் ரெடி பண்ணி அப்புறம் அவனை ரெடி பண்றதுக்குள்ள வந்து ஸ்கூல் டைம் நேரமாயிரும். அவசர அவசரமா பேருக்கு சாப்பிட்டுட்டு வந்து பேக்கை தூக்கிட்டு ஓட வேண்டியதுதான். ஸோ இப்படிதான் 95% வீடுகள்ல வந்து இருக்கு. நீங்க வந்து டைமை வந்து கொஞ்சம் நீங்க திருப்பி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா டைமை வந்து கரெக்டா கொண்டு வந்துடலாம். ஸோ சிம்பிளான முறை தான். மெயின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நேரமின்மை தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். இந்த நேரமின்மை வந்து நைட்டை வந்து கரெக்டா வந்து தூங்க வச்சுட்டீங்கன்னா காலையில வந்து சீக்கிரமா எந்திரிக்கிறது அவங்களுக்கான விஷயங்கள், அதாவது என்னன்னா அவங்க எந்திரிச்சோன்னே வந்து பல்லு விளக்குறது சரி, அடுத்து டீ குடிக்கிறது சரி, அடுத்து அவங்கள குளிக்க வைக்கிறது, ஸோ சாப்பாடு வைக்கிறது, ட்ரெஸ் போடுறது, கிளம்புறது, இதுக்கான விஷயங்கள். இதுல வந்து அவங்கள வந்து சாப்பிட்ற வைக்கிறதுன்ற ஒரு டைம் இருக்குல்ல, அதுக்கான நேரத்தை வந்து கரெக்டா நீங்க ஒதுக்குனீங்கன்னா மற்ற எல்லா பிரச்சனையும் வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள்லயே நீங்க முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து கோட்டையை விடுறதுனால காலையிலேயே வந்து அவங்கவுங்க வேலைக்கு போகணும்னு அவசரத்தினால எல்லாருமே அப்படியே அதாவது ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை, ஸோ இது 3 ட்ராக்ல போறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அறகுறையா குழந்தைகள் வந்து சாப்பிட்டு போவாங்க. அரைகுறையா சாப்பிட்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஸோ அவங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து என்னன்னா அரைகுறையா தான் எழுதுவாங்க, மேம்போக்கா எழுதுவாங்க. அவங்களுடைய எழுத்து வந்து என்னன்னா ஒருவேளை இந்த பசி மயக்கத்துல வந்து மேலேயும் கீழே அரைகுறையா பாதி புரிஞ்சும் பாதி புரியாமையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. காலை உணவுகள் வந்து நீங்க இட்லி, தோசையோ, வெண்பொங்கலோ, பூரியோ எது வேணாலும் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. அது கொடுக்கறது வந்து கரெக்டா கொடுக்கணும். அவன் கரெக்டா சாப்பிட்றானான்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். டைம் ஆயிடுச்சு அவசர அவசரமா ஓடுறப்ப என்னன்னா எல்லாமே ஒரு பிரச்சனையாகும். அது உடல்நல பிரச்சனை இல்லை, மனநல பிரச்சனையும் கொண்டு போக செய்யும். இந்த அரைகுறையா வந்து காலை உணவு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு வரும், மறதி வரும், எரிச்சல் வரும், ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும், ஊட்டச்சத்து குறைபாடும் வரும். ஏன்னா 1 நாள் 2 நாள்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து என்னன்னா நம்ம ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேருடைய வீடுகள்ல வந்து 15 நாள் மேல வந்து தொடரும். அது வந்து என்ன சொல்றதுன்னா சரி நாளைக்கு திருத்திடலாம், நாளை கழிச்சு திருத்திடலாம், அதை நம்ம செயல்படுத்திடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கான விஷயங்கள் வந்து காலம் தாழ்த்திக்கிட்டே போகும். இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போற அளவுக்கு ஸ்டேஜ் இருக்கும். சார் உங்களுக்கு நீங்க சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா சத்தே இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. சில குழந்தைகள் பேசிக் இயற்கையிலே அந்த மாதிரி ஜீன் இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. சில குழந்தைகளை வந்து நீங்க வந்து தட்டி கொடுத்து கொடுத்து வரணும். சில குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கும். அதாவது காலையில எந்திரிக்கிறப்பே வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப போராட்டமா இருக்கும். அதாவது அவன் கூட இன்னொரு ஒரு பையனோ பொண்ணோ இருந்தா கூட அவன் ஃபர்ஸ்ட் குளிக்கட்டும், நான் பின்னாடி குளிக்கிறேன், இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்க வந்து குழந்தைகளோட இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பாடுன்னு சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு விளையாட்டு மைண்டோட நீங்க போனீங்கன்னா கரெக்டா ஒரு ஸ்டேஜ்ல வந்து கொண்டு வந்துடலாம். அதே போல வந்து குழந்தைகளை வந்து பல்லு விளக்குறது, சில குழந்தைகள் வந்து 4 வயசு 5 வயசு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3ஆவது படிக்கிற வரை பல்லு வந்து விளக்கி பெற்றோர் தான் விளக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லயே வந்து நீங்க பல்லு எப்படி விளக்கணும், ஸோ இடது வலது மேல கீழே எல்லாமே கரெக்டா வந்து உள் வெளி எல்லாமே நீங்க கரெக்டா, அதே போல அதே மாதிரிதான் வந்து குளிக்கிற விஷயம். நம்ம வந்து குளிக்கிறோம். ஸோ நம்ம வந்து குளிப்பாட்டுறோன்றதை விட வந்து எப்படி குளிக்கணும், எங்கெங்க இருக்கணும், கரெக்டா துண்டால வந்து எந்த இடத்துல துடைக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும். நம்ம இது எல்லாமே வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு லேட் பீரியட்ல தான் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கிறோம். இதுதான் ஒரு உண்மையும் கூட.
குழந்தைகளுக்கு வந்து உணவு முறையில வந்து மாற்றமோ, இல்ல உணவு முறையில வந்து சாப்பாடோ சரியில்லாம வந்து சாப்பிடாம போறப்ப வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா சாப்பிடலன்னா, அந்த சர்க்கரை அளவு வந்து மாறுபடும். அதுல வந்து சில பேருக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் வரும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு காலையில தேசிய கீதம் பாடுறப்போ சில பேர் வந்து மயங்கி விழுவாங்க. அதாவது 80s அதுக்கு முன்னாடி காலமோ ஒரு 90s இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் வந்து சரியா சாப்பாடு இல்லாமையால வந்து மயங்கி விழுந்தவங்க எல்லாம் இருக்காங்க. சோ கவர்மெண்ட் வந்து அதுக்கான பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. அது ஒரு கேட்டகரி. குழந்தைகள் வந்து அடிக்கடி வந்து பள்ளியை தவற விடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா வந்து அவங்களுடைய பெற்றோர் மேலதான் பிரச்சனையா இருக்கும். கரெக்டா வந்து அந்த இப்ப ஒரு தடவை தப்புன்னா ரைட்டு, கண்டினியூவா தப்புன்றப்ப பல பிரச்சனைகளை வந்து அது வந்து உருவாக்குது. இல்ல டீச்சர் வந்து அதை பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. சார் லேட்டா வந்திருக்கான், சாப்பிட்டு வந்திருப்பான். சில இது பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி அங்க இருந்து பிடிச்சு வரணும். சோ அதுக்கான டைம் இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னா அந்த காலையில இருந்து போய் ஸ்கூலுக்கு போறதுக்கே 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. சில ஸ்கூல்ல வந்து இந்த சின்ன பசங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல படிக்கிற மாணவிகள் இருப்பாங்க. ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சமைச்ச உணவு இருக்கும், நல்ல காய்கறி கொடுக்குற ஹாஸ்டல்லாம் இருக்கு. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வந்து வெந்து வேகாமையா இருக்கும். அப்படி சாப்பிடுறப்ப வந்து என்னன்னா தேவையில்லாத வந்து உடல்ல வந்து பிரச்சனைகள் இருக்கும். இது மட்டும் இல்லாம சில இடத்துல வந்து காரமான உணவு வகைகள் இருக்கும். இந்த காரமான உணவு வகைகள் சாப்பிட்றப்ப வந்து நீங்க ஒரு தடவை சாப்பிட்ற இது கண்டினியூவா சாப்பிட்றப்ப வந்து உடல்ல வந்து பல பேருக்கு வந்து பிரச்சனைகளை வந்து தோற்றுவிக்கும். இப்போ வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து அப்படியே வெளியில போயிட்டு அப்படியே வெளியில கூட சாப்பிட்டுட்டு அப்படியே வர்ற மாதிரி இருக்கும். ஆனா மாணவிகளால அந்த விஷயங்கள் வந்து பல ஸ்கூல்ல வந்து இருக்காது. அவங்களுக்கான வந்து அந்த வாய்ப்பும் கிடைக்காது. அதாவது வெளியில சாப்பிட்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகளும் இருக்கு, ஆரோக்கியமற்ற உணவுகளும் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்த உணவுகள், அதாவது பீட்சா, பர்கரு, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஸோ இப்படிப்பட்ட உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒன்றும் பெருசா வந்து உங்களுக்கு இதெல்லாம் சத்துலாம் ஒன்றும் இருக்காது. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எ- தமிழ்நாட்டு உணவு முறைகள் இருக்கு. ஸோ அந்த உணவு முறைகள்ல பேசிக் வந்து சக்தி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்டருமே ரெஃபர் பண்றதா நம்ம வீட்டில் அன்றாடமா பயன்படுத்தக்கூடிய உணவு பொருட்கள் இருக்கு. அது வந்து பெருசா அதிக அளவு வந்து செலவு ஆகாது. நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கான டைமை மட்டும் கரெக்டா வந்து நெறிப்படுத்திட்டா இந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா தப்பிக்கலாம். பல பேர் வந்து அவசர அவசரமா குழந்தைய பிடிச்சு அடிச்சு கிளம்புடா அப்படி இப்படின்னு. நம்ம வந்து என்னன்னா பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் சரியா இருந்துட்டாங்கன்னா குழந்தைகளை வந்து கொஞ்சம் அப்படியே விளையாட்டுத்தனமா கொஞ்சம் ட்ரீட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பெற்றோர்களும் அப்படிதான், அதாவது கண்டிப்பா வளர்த்தாங்க. இப்ப வர்ற தலைமுறையில வந்து என்னன்னா கண்டிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. கிட்டத்தட்ட ஒரு 10% தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு எங்க அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு, ஸோ இவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி ஃப்ரீயா விடுறப்ப என்னன்னா எந்த இடத்துல ஃப்ரீயா விடணும், எந்த இடத்துல கடிவாளம் போடணுன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து பார்த்துக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மார்க் 100% தேவையில்ல, ஒரு 70 வாங்கினா பாஸ் ஆனா போதும் அப்படின்றத விட ஒரு 70ஓ 80ஓ, ஸோ அந்த 60லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டகரியில் இருக்கிறப்ப தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். 100க்கு 100 எடுக்கணும்ட்டு வந்து சில பேர் குறி வச்சிருப்பாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தாலே ஓகே தான். அவனுக்கு வந்து என்னன்னா சிந்திக்க தெரியணும். இங்க வந்து பெரும்பாலான மாணவர்களுடைய பிரச்சனை என்னன்னா வந்து ஸ்கூலுக்கு சரியான டைம் போகணும்னு சாப்பிடாம போறப்ப வந்து என்னன்னா அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு ஒரு மாசத்துக்கே வந்து என்னன்னா பல தடவைகள் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிறப்ப அப்ப வருஷத்துக்கு அது ஒரு பழக்கம் மாதிரி மாறி அவங்களோட வந்து என்னன்னா மனப்பிரச்சனை, மன சோர்வு, உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்க இன்றைய மாணவர்கள்.